திமுக அரசுக்கு மக்களுடைய உயிரோ உரிமையோ முதன்மை இல்லை, வாக்கு மட்டும்தான் முதன்மை என கூறியுள்ள நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான், தமிழர்கள் என்றாலே பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள் என பார்க்கும் போக்கை திமுக அரசு உருவாக்கி உள்ளது எனவும், கோழைகளை அதிகாரத்தில் உட்கார வைத்து காலம் காலமாக ஏமாந்து கொண்டிருப்பது கேவலமான ஒன்று எனவும் தெரிவித்துள்ளார். இங்கே தமிழர்கள் என்றாலே ஒரு கொடுமையானவர்கள், பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள் என்ற பார்க்கிற போக்கு இங்கே இருக்கிறது. இவர்கள் ஏமாற்றுக்காரர்கள். என் மக்கள் இன்னும் நம்பிக்கொண்டு அலைகிறார்கள். அற்ப வாக்குக்கு அலைவார்கள். உங்களையும் என்னையும் ஒரு உயிராக மதிக்க மாட்டார்கள். இது அல்லாமைதானே. அவர்களுக்கு நமது உரிமையோ உணர்வோ உயிரோ முக்கியம் அல்ல, நமது ஓட்டு மட்டும்தான். நீ சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு இல்ல, இங்க இருக்கிற கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்கள் தான் தொடர்ச்சியாக உனக்கு வாக்கு செலுத்தி பாதுகாத்து வச்சிருக்கான். மக்களின் பிரச்சனைகளை அரசு கையில் எடுக்காத போது மக்களுக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு அதே அதிகாரத்தை, அதே அரசை மக்கள் கையில் எடுப்பதுதான். ஒரு நாள் இந்த அதிகாரத்தை நாங்கள் கையில் எடுப்போம், எம் மக்களை விடுதலை செய்வோம். நான் பிஜேபியின் பி டீம். அரை விழுக்காடு விழுக்காடு ஓட்டு வச்சிருக்கவனுக்கு எவ்வளவு பேரம் பேசுறேன், 8.5 விழுக்காடு ஓட்டு வச்சிருக்கேன், எவ்வளவு பேசியிருப்பேன். பல நூறு கோடி தெருக்கோடியிலூட நிக்கிற உன் கோடி வேணாம். இந்த தெருவில் நிக்கிற நான் பிஜேபி பி டீம். எங்க கட்சியில் 90 விழுக்காடு இந்துக்கள் தான் என்று சொல்ற ஐயா ஸ்டாலின், அவருக்கு பேர் என்ன? நான் ஏன் பி டீம்? திமுக பிஜேபி ஏ டீம், அதனால நான் பி டீம்.